நம்ம எல்லாருக்குமே ERP பற்றி தெரியும். Enterprise Resource Planning. ஒரு பிஸ்னஸோட ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு தி எண்ட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் ERP. இப்போது இந்த ERPயை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் நிறைய மார்க்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே இந்தியாவுக்குள்ளே நம்மளால் ஒரு 4 மேஜர் பார்ட்ஸை பிரிக்க முடியும். ஒன்று மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம், அதுக்கப்புறம் லார்ஜ். இப்போ இந்த மைக்ரோ லெவல் பிஸ்னஸஸ் எல்லாருமே டேலியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டோட லா படி அவங்க ஒரு அக்கௌண்டிங் புக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அவங்க டேலியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் லெவலில் உள்ள பிஸ்னஸஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ERPயை தேடி போவாங்க. இந்த பிஸ்னஸஸை டார்கெட் பண்ணி இருக்கக்கூடிய ERP கம்பெனிஸ் நமக்குள்ள நிறையா இருக்குது. ஸ்மால் லெவல் பிஸ்னஸஸை டார்கெட் பண்ணக்கூடிய ERP கம்பெனிஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக ஜோவோ அண்ட் வூடோ சொல்லலாம். அதுக்கப்புறம் மீடியம் அண்ட் லார்ஜ் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இவங்களை டார்கெட் பண்ணக்கூடியவங்க வந்து SAP, அப்புறம் Oracle NetSuite, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் Dynamics 365 மாதிரியானவங்க. ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் இந்த 3 பேரையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இந்தியன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் வேறு எதுவுமே இல்லை, ERP நெக்ஸ்ட். SAP அண்ட் Oracle மாதிரியான ERP ஏன் வந்துட்டு ஸ்மால் அண்ட் மீடியம் லெவலில் கேட்டர் பண்ணல? அண்ட் தென் ஒய் மீடியம் அண்ட் லார்ஜ் லெவல் பிஸ்னஸஸ் ஜோவோ கிட்ட போகலை? அண்ட் தென் ERP நெக்ஸ்ட் எப்படி இந்த 3 மேஜர் லெவல் ஆஃப் பிஸ்னஸஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது? இதை பற்றி எல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.